அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, உலக ஆசையா சொர்க்க ஆசையா? பதிவு 1. அல்லாஹ் சிறந்த படைப்பாக மனித படைப்பை படைத்து மனிதனுடைய உள்ளங்கள் விரும்புகின்ற அளவிற்கு இவ்வுலக வாழ்க்கையில் இன்பமாக இருப்பதற்கு எண்ணற்ற அருட்கொடைகளை ஏற்படுத்தியுள்ளார். உலக இன்பங்களில் பல வகைகளை அல்லாஹு பட்டியலிட்டு காட்டுகின்றார். உலகத்தின் நிலை: பெண்கள், ஆண் மக்கள், திரட்டப்பட்ட தங்கம் மற்றும் வெள்ளியின் குவியல்கள், அழகிய குதிரைகள், கால்நடைகள் மற்றும் விளைநிலங்கள் ஆகிய ஆசைப்படும் பொருட்களை நேசிப்பது மனிதர்களுக்கு கவர்ச்சியாக்கப்பட்டுள்ளது. இ- இவை இவ்வுலக வாழ்க்கையின் வசதிகள். அல்லாஹ்விடம் அழகிய புகலிடம் உள்ளது. அல் குர்ஆன் 3வது அத்தியாயம் 14வது வசனத்தில் காணலாம். விளையாட்டும் வீணும் கவர்ச்சியும் உங்களுக்கிடையே பெருமையடித்தலும் பொருட்செல்வத்தையும் மக்கள் செல்வத்தையும் அதிகமாக்கிக் கொள்வதும் ஆகியவையே இவ்வுலக வாழ்க்கை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இவ்வுலகின் நிலை மழையைப் போன்றது. அதன் காரணமாக முளைத்த பயிர்கள் ஏக இறைவனை மறுப்போருக்கு மகிழ்ச்சியை தருகிறது. பின்னர் அது காய்ந்து விடுகிறது. அது மஞ்சள் நிறமாக மாறுவதைக் காண்பீர். பின்னர் கூலமாக ஆகிறது. மறுமையில் தீயோருக்கு கடும் வேதனையும் நல்லோருக்கு அல்லாஹ்விடம் மன்னிப்பும் திருப்தியும் உண்டு. இவ்வுலக வாழ்வு ஏமாற்றும் வசதிகள் தவிர வேறு இல்லை. அல் குர்ஆன் 57வது அத்தியாயம் 20வது வசனத்தில் காணலாம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் மற்றதை காணுவோமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.